செய்தித்தாள். இது தினந்தோறும் நடப்பியலின் வரலாறு. செய்திகளை யாரும் படிப்பதில்லை, செய்தித்தாளை யாரும் முழுமையாக படிப்பதில்லை. சிலர் வாங்க வேண்டும் என்பதற்காக வாங்குகிறார்கள், சிலர் வசதிக்காக வாங்கி கொண்டிருக்கிறார்கள். யாரும் செய்தித்தாளை முழுமையாக வாசிப்பதில்லை. இன்று செய்திகள் கூட எதுவும் உருப்படியாக இருப்பதில்லை. காரணம், அது கொலை இது கொலை என்கிறது ஒரு பத்திரிகை, இன்னொன்று எது கொலை எங்கே கொலை என்கிறது இன்னொரு பத்திரிகை, அவர் வாழ்க இவர் வாழ்க என்கிறது ஒரு பத்திரிகை, இவர் வாழ்க இவர் ஒழிக என்கிறது இன்னொரு பத்திரிகை. இப்படி இவர்களுக்குள் ஒரு அக்கப்போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செய்திகள் நாளைய வரலாறாக இருக்கலாம், ஆனால் இன்றைய வரலாற்றுக்கே லாயக்கு இல்லாதவைகள் தான் இன்று செய்தித்தாளில் பதிவாகி கொண்டிருப்பதால் இவை நாளைய வரலாறு அல்ல, நாளைய நாசகார செய்திகள் ஆகிவிடும். ஏனென்றால் வரலாறு என்பது இன்னமும் புதைக்கப்பட்ட மனிதன் போல மொஹஞ்சதுராவிலும் அரப்பாவிலும் மிச்சமிட்டு கொண்டு சிரிக்கிறது. செய்தித்தாள்களில் அல்ல, செய்திகள் வெறுமனே கைதிகளாகி சிரிக்கிறது, விதிகளாகி சிரிக்கிறது. சிலது அரசியலில், சிலது சினிமாவில். இதுதான் செய்திகள்.